வணக்கம். இன்னைக்கு வந்திருக்க வேலை வாய்ப்பு நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கு. இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல். இது வந்து ஷார்ட்டாக NIOS அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்ன வேக்கன்சி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 117 வேக்கன்சிஸ் இருக்குது. நிறைய போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட், செலெக்ஷன் ஆஃபீஸர், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், ஸ்டெனோகிராஃபர், டீச்சர்ஸ், டிராயிங் டீச்சர், டைரக்டர், ஜாயிண்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போஸ்ட் வந்திருக்கு. டீட்டெயிலாக நம்ம நோட்டிஃபிகேஷனில் பார்ப்போம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமமாக 18 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 56 இயர்ஸ் உங்களுக்கு இருக்கணும். அடுத்ததாக சேலரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வேரியாக சான்சஸ் இருக்குது. 19,000லேருந்து 2,09,000 வரையுமே உங்களுக்கு போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகும். குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 12th பாஸ் ஆனவங்களுக்கும் வேக்கன்சி இருக்குது. அதே மாதிரி டிகிரி ஹோல்டர்ஸ்லேருந்து, இன்ஜினியரிங் முடிச்சதுலேருந்து, ஆல்ரெடி கவர்மெண்ட் செக்டாரில் ஒர்க் பண்ணவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கவங்களும் எலிஜிபிளாக இருக்காங்க. அடுத்ததாக அப்ளிகேஷன் மோடு பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு மட்டும்தான். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா இதில் வந்து குரூப் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போஸ்ட்டுக்கு BC, OBC அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 750யும், அடுத்ததாக குரூப் B and Cக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 ரூபியும் வந்து ஃபீஸ் இருக்கும். அதே மாதிரி SC, ST, EWS கேட்டகரியில் இருக்கிறவங்க குரூப் A and Bக்கு அப்ளை பண்ணிங்கன்னா 250 ரூபியும், குரூப் Cக்கு அப்ளை பண்ணிங்கன்னா 150யும் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அதன் அடிப்படையில் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. இதோட டேட் பார்த்தீங்கன்னா சப்மிஷன் டேட் வந்து நம்மளுக்கு 11/9/2021 ஸ்டார்ட் ஆகிருக்கு. கடைசியாக வந்தீங்கன்னா 10/10/2021 வரைக்கும் அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் உங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணலாம். ஸோ இதுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங், ஸோ ஷார்ட்டாக NIOS அப்படின்னு சொல்லுவாங்க. வேரியஸ் போஸ்ட்டுக்கு விட்டுருக்காங்க. டோட்டலாக 27 பேஜஸ் இருக்குது. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன், எவ்வளோ பேசிக் பே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃப் டைரக்டருக்கு எவ்வளோ ஏஜ் இருக்கணும், என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் என்ன, டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் என்னன்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. 1, 2, 3 பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. தெளிவாக படித்து பார்த்துக்கோங்க அந்தந்த குவாலிஃபிகேஷனில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா 25 பேஜஸும் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக படிக்க முடியாது. யார் யார் என்னென்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு இல்லைன்னா கமெண்ட்டில் உங்களுக்கு பின் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இது பாருங்கள், போஸ்ட் ஆஃப் ஜாயிண்ட் டைரக்டருக்கு. இதில் வந்தீங்கன்னா பிலோ 47 இயர்ஸ் இருக்கணும். மாஸ் கம்யூனிகேஷனில் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃப் டெப்யூட்டி டைரக்டர். இது வந்து குரூப் A அப்படின்னு சொல்லக்கூடியது. 56 வயசுக்குள்ளே இருக்கணும். ஸோ இதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்டாரில் அக்கௌண்ட் சர்வீஸில் வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர். இது வந்து 37 வயதுக்குள்ளே இருக்கணும். பேச்சுலர் டிகிரி எது வேணாலும் முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன், அதே மாதிரி டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட், அந்த மாதிரி எது முடிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃப் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸர். இதுக்கான ஏஜ் வந்து 56 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட் செக்ஷனில் ஆடிட்டிங் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணியிருந்துருக்கணும். அடுத்ததாக போஸ்ட் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃப் அகாடமிக் ஆஃபீஸர். இது வந்து டிஃபென்ஸ் ஸ்டடீஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 37 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃப் அகாடமிக் ஆஃபீஸர் இங்கிலீஷ். அதனால இங்கிலீஷ் படித்தது, அந்த சப்ஜெக்ட் படித்தது மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இது வந்து அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை MPhil, PhD முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் எலிஜிபிள் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃப் அகாடமிக் ஆஃபீஸர் ஃபைன் ஆர்ட்ஸ். ஸோ இதில் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் நீங்கள். அப்படி இல்லைன்னா டிஸ்டன்ஸ் இல்லை வந்து போஸ்ட் கிராஜுவேட் எது வேணாலும் அப்ளை பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா இது வந்து குரூப் A ஆனதுதான். 37 வயசுக்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா அகாடமிக் ஆஃபீஸர் லிங்குவிஸ்டிக், அதாவது லாங்குவேஜ். நீங்கள் ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜில்
ஒரு மாஸ்டர் டிகிரி முடித்தவங்களா இருக்கணும். இதுவும் வந்து 37 வயதுக்குட்பட்டவர்கள் தான். இது வந்து குரூப் ஏக்கான போஸ்ட். அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃப் அகாடமிக் ஆஃபீஸர் மாஸ் கம்யூனிகேஷன். இது 37 வயதுக்குள்ள மாஸ்டர் டிகிரி இன் மாஸ் கம்யூனிகேஷன் அல்லது ஜேர்னலிசம் முடிச்சிருக்கணும். அடுத்ததா சைக்காலஜி. இதுவும் குரூப் ஏ தான். 37 வயசுக்குள்ள மாஸ்டர் டிகிரி சைக்காலஜியில் முடிச்சிருக்கணும். 55 மார்க் சதவீதம் வந்து மதிப்பெண்கள் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் வந்து போஸ்ட் ஆஃப் அகாடமிக் ஆஃபீஸர் சான்ஸ்கிரிட். ஸோ சான்ஸ்கிரிட்டில் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு அவங்க எலிஜிபிள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃப் அகாடமிக் ஆஃபீஸர் சயின்ஸ். இதில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி அப்படின்றதுல எந்த ஒரு சப்ஜெக்ட்லையும் நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 37 வயதுக்குட்பட்டவர்கள் இதுக்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸ். இதுலேயும் வந்து ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ் அப்படின்னு மாஸ்டர் டிகிரி முடித்தவங்க இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேஷன். ஸோ ஸ்பெஷல் எஜுகேஷனில் மாஸ்டர் டிகிரி முடித்தவங்க இல்லை எம்எட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் எலிஜிபிள் தான். அடுத்ததாக யோகா. யோகாவில் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்காங்க அப்படின்னா 37 வயதுக்குட்பட்டவர்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ரட்டரியல் ப்ராக்டிஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். அந்த செக்ரட்டரியல் ப்ராக்டிஸ்க்கு தகுந்த மாதிரியான ரிலவென்ட் சப்ஜெக்டில் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கலாம். இல்லை எம்ஃபில், பிஹெச்டி படிக்கிறவங்க அப்படின்னாலையும் அவங்களும் வந்து எலிஜிபிள் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி. இதுக்கும் வந்து அந்த ரிலவென்ட் சப்ஜெக்டில் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். 37 வயசுக்குள்ளே இருக்கணும். அடுத்ததாக அக்ரிகல்ச்சரல்லையும் நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு 37 வயசுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா எலிஜிபிள். நெக்ஸ்ட் பேராமெடிக்கல் கோர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி வித் 55% மார்க் இருக்கணும். டிசைரபிளாக பார்த்தீங்கன்னா எம்ஃபில் அண்ட் பிஹெச்டி எது வேணாலும் இருக்கலாம். ஹோம் சயின்ஸ். இதுலேயும் வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். அடுத்ததாக ஐசிடி. இதில் வந்து மாஸ்டர் டிகிரி அந்த டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரியான மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்துக்கவங்க எலிஜிபிள். ஸோ ரிசர்ச் அண்ட் இவாலுவேஷன் ஆஃபீஸர். இதுக்கும் வந்து மாஸ்டர் டிகிரி தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷனல் ஆஃபீஸர். இது பார்த்திங்கன்னா செகண்டரி கிளாஸ், அதாவது +2 முடிச்சிருக்கோங்க இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாம். 37 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் எது அப்ளை பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இது வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலில் முடிச்சிருக்கணும். ஸோ 30 வயசுக்குள்ளே இருக்கணும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹிந்தி ஆஃபீஸர். ஹிந்தி இல்லைன்னா இங்கிலீஷில் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர். இதில் வந்து 56 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வித் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இடிபி சூப்பர்வைசர். இதில் வந்து பேச்சுலர் டிகிரி வித் போஸ்ட் கிராஜுவேட் இன் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும், டிப்ளமோ. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில். இதில் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் வித் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து குவாலிஃபிகேஷன் ஃபார் டெப்டேஷன் இல்லை டைரக்ட் ரெக்வயர்மெண்ட் தனித்தனியாக எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்த வந்து போஸ்ட் ஆஃப் அசிஸ்டண்ட். இது பார்த்தீங்கன்னா +2 முடித்தவங்க யார் வேணாலையும் அப்ளை பண்ணலாம். 27 வயசுக்குள்ளே இருக்கணும். இது வந்து குரூப் சிக்கான போஸ்ட். அடுத்ததாக ஸ்டெனோகிராஃபர். இதுலேயும் வந்து +2 முடிச்சுட்டு நீங்கள் வந்து டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அதாவது இந்த ஷார்ட் ஹேண்ட் இல்லைன்னா டைப்ரைட்டிங்கில் வந்து நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். 27 வயசுக்குள்ளே இருக்கணும். டிசைரபிள் குவாலிஃபிகேஷன்னா 3 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட். இதுவும் வந்து +2 27 வயசுக்குள்ளே இருக்கணும். இதில் வந்து உங்களுக்கு டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். டிசைரபிளாக பேச்சுலர் டிகிரி முடித்தவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் எப்படி இருக்கும், டைரக்ட் ஓப்பன், டைரக்ட் ரெக்வயர்மெண்ட் பற்றி உங்களுக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இது முடியுது. இதுதான் வந்து அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன். ஸோ நிறைய வேலை வாய்ப்பு வந்திருக்கு. நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு
போஸ்ட் இல்லாமல் டிஃப்ரெண்ட் வேரியஸ் போஸ்ட்டுக்கும் வந்து அப்ளை பண்ணலாம், எலிஜிபிள் தான். ஸோ அதனால் எதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நோட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வேலை வாய்ப்பு வந்து உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேலை தேடும் நபர்கள் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் உதவியாக இருக்கும். வேறொரு நோட்டிஃபிகேஷனில் நான் வந்து மீட் பண்ணுறேன். நன்றி.